விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே வெண்ணிலா வராங்க. வந்த உடனே அப்படியே கோவமா பேசுறாங்க. "என்ன எனக்கு விஜயை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன்ல, என்ன தில்லாலங்கடி பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே விஜய்க்கு கோவமா வருது. யாரு காவேரியா பண்ணுறா? நீ தான் பண்ண. ஒரு வாரமா அவங்க கூட சேர்ந்து அவங்க சொல்கிறபடி ஆடி என்னையும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சல்ல அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசாதீங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு காவேரி கோவமாக பேசுகிறாங்க. யார் தில்லாலங்கடி பண்ணுறா? நீ தான் பண்ண. அந்த ஃப்ராடு கும்பல் கூட சேர்ந்துட்டு என்னென்ன பண்ண? விஜயை காப்பாற்றுறதுக்கு நான் பண்ணால் அது தில்லாலங்கடியா உனக்கு அப்படின்னு காவேரி கோவமாக பேசுகிறாங்க. இங்கே பாரு விஜய், என்னை விட்டு நீ போகக்கூடாது, இங்கே எனக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு அப்படியே பிடிக்கிறாங்க கையை. இங்கே பாரு, கையெடு, என்னோட விஜய் மேலே உன் கை படவே கூடாது அப்படின்னு காவேரி அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. என்ன கான்ட்ராக்ட் தாலி வாங்கிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வெண்ணிலா கேட்குறாங்க. ஆமாம், கான்ட்ராக்ட் தாலி தான். எனக்கு விஜயை பிடிச்சிருக்கு, விஜய்க்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே தான் நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சேன். அவர் இப்போ கூட என்னை வேணான்னு சொன்னால் தாலியை கழட்டி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நான் ஏன் காவேரி உன்னை வேணான்னு சொல்ல போகிறேன்? தாத்தா அப்போவே சொன்னார், காவேரி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க தான் இந்த மாதிரி எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ சொல்கிறேன், காவேரி தான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு பொண்டாட்டியாக வரணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படியே வெண்ணிலாவுக்கு கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது.